ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் அந்த நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 8. ஹீரோ ராயல் அகாடமி ஸ்கூலுக்கு கிளம்புறா. அட்டெண்டா லீசாவை கூட்டிட்டு போறதுனால ஃபிளேர் ரொம்பவே வருத்தப்படுறா. இவளை சும்மா விடாதா அப்படின்னு சொல்லி சார் சொல்லி அனுப்புறா. எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு லயஸ் கேட்கவும், நீ எதிர்பார்த்த லெட்டர் வந்துருச்சு, ஹார்டோ ராயல் அகாடமியில ஜாயின் பண்றான் அப்படின்னு சொல்லி மரியன் சொல்றா. அவனும் ஆர்வமா இல்லையே லயஸ் சொல்லவும், அவன்கிட்ட தோத்து போனதுல இருந்து அவன் மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும், இவன் நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால அவனை விட ஸ்ட்ராங்கா மாற முடியுமான்னு தெரியல. ஸ்கூல்ல நான் அவன் கூடவே இருந்தோம்னா அவனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம், அதுக்காக தான் அப்படின்னு லயஸ் சொல்லவும், இப்ப வச்சு திருந்தனியன் மரியன் சொல்லவும், ஆனா அப்பாவை நீ தான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுத சொன்னியா, நீ எதுக்கு ஹார்டோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுற அப்படின்னு சொல்லி லயஸ் கேட்கவும், அவனை லவ் எல்லாம் பண்ணலன்னு வெக்கப்படவும், நீ லவ் பண்றனே நான் சொல்லலையா அப்படின்னு லயஸ் கேட்கிறான். முட்டாள்தனமா பேசாததுடான சொல்லவும், பரவாயில்ல சும்மா சொல்லுப்பா அப்படின்னு லயஸ் கேட்கிறான். சர்ச் ஆஃப் லூசிஃபர்ங்கிறவங்க ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன். அவங்க டெவில்ஸை வழிபடுறவங்க. அவங்களால இப்ப கிங்டம் குள்ள பிரச்சனை ஏற்படுது. பெரிய பெரிய நோபல்ஸ்லாம் அதுக்கு ஃபண்டிங் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஃபண்டிங் கொடுக்கறது வேற யாரும் இல்ல, குயினான நம்ம அம்மா தான் அப்படின்னு மரியன் சொல்லுவான். அம்மா மோசமானவங்கன்னு தெரியும், இப்படி ஈவில் பிளான்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி லயஸ் யோசிக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கழுத்துல அந்த காலரை போட்டதுல இருந்தே அம்மா ரொம்ப மோசமா மாறிட்டாங்க. நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டைங்கிறது ஊருக்கே தெரியும். குயினா இருந்துட்டு அம்மா மொத்த கிங்டமையும் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அம்மாவை தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு லயஸ் சொல்லுவோம். ஹார்டோ தடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் நான் அவன் மேல ஒரு கண்ணா இருக்கேன். ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங். பட் ஃபீல்ட் ட்ரிப் போனப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அம்மாவை தடுக்கிற ஸ்ட்ரென்த் உள்ள ஒரே ஆள் அவன் தான் அப்படின்னு சொல்லி மரியன் சொல்லுவோம். அந்த மார்க் ரேவர் இடத்துலயே நான் இன்னொருத்தனை பத்தியோ கேள்விப்பட்டிருக்கேன். பிளாக் நைட்னு ஒரு ஹீரோ இருக்கானா, அவன் டிராகன்ஸ் எல்லாம் ஸ்லே பண்ணிருக்கானா, அவன்கிட்ட வேணா நம்ம ஹெல்ப் கேட்கலாம் லைஃப் பேசிட்டு இருக்கும்போது கொயின் அங்க வந்துருதா. அம்மா எப்படி இருக்கீங்கன்னு மரியன் கேட்கவும், நல்லா இருக்க, நீயும் அழகான பொண்ணா வளர்ந்துட்ட, என்னடி பெருக்கிய காலர்ல கூப்பிட்டு இருக்க, அது உனக்கு பார்க்க காமெடியா தெரியுதா, என்ன இலக்காரமா தானே பாக்குற அப்படின்னு சொல்லி குயின் டக்குன்னு மரியன் சங்க பிடிச்சு நிற்கவும் லயசத்தை விட சொல்றான். என்ன நீங்க ஜோக் எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடுறீங்க, அருமையான மகனே, நீ ஏதோ பிளாக் நைட்டை பத்தி பேசிட்டு இருந்தல, அது காத்து வாக்குல தான் என் காதுல வந்து விழுந்துச்சு. இந்த ஹார்டாவோ மார்க் கிரேவ்ல இருந்தானே வரா, அவன் கிட்ட விசாரிச்சு பிளாக் நைட்டை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு, பட் அதை என் கிட்ட மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னவா கேட்கவோ, சரின்னு அவன் சொல்றான். அம்மாக்காக பையன் இதை கூடவா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயின் அங்க இருந்து கிளம்புறா. போச்சு, தேவையில்லாம இதுல இப்போ ஹார்டோவையும் இன்வால்வ் பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிரு ஹார்டோ அப்படின்னு சொல்லி லயஸ் நினைக்கிறான். நீ கேபிட்டலுக்கு போற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சார் சொல்றா. வீட்டுல இருந்து கேபிட்டல் போற மாதிரி நம்ம ஹீரோ நேரா இந்த இடத்துக்கு வந்துருதான். டெலிபோர்டேஷன் டோர் ஆல்ரெடி நம்ம ஹீரோ அங்க செட் பண்ணி வச்சுட்டான். சோ குதிரையில டிராவல் பண்ணா எப்போ அங்க ரீச் ஆகணும், அந்த டைத்துக்கு டைரக்டா டக்குன்னு அங்க போயிடலாம். மாஸ்டர் நான் அவங்க கூட வரணும்னு பிளே சொல்லவும், பிளே கவலைப்படாத, நம்மளோட விஷயத்த மறந்துட்டியா, ஆர்டோ நீ கிளம்பு, இந்த இடத்த நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சார் சொல்றா. நம்ம ஹீரோவா கேபிட்டலுக்கு போறா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. யாரும் இல்லாத ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளதான் நம்ம ஹீரோ டெலிபோர்டேஷன் டோரை செட் பண்ணிருக்கான். கேபிட்டல் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஹார்டோ அங்க பாருங்க லீசா காமிக்கிறா. அந்த பைசன் ஒரு வெஜிடேரியன் தானே, அப்புறம் எதுக்கு மக்களை வரட்டு நம்ம ஹீரோ பார்த்தா, அது பசியில இருக்கிறதுனாலதான் அப்படி ஈவிலா மாறிடுச்சுன்னு லீசா சொல்லவும், அப்படியே விட்டு போலாம், பட் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்களை காப்பாற்ற போறான். சின்ன பையன் கீழே விடுவோம், பேரியரை போட்டு நம்ம ஹீரோ காப்பாத்துறான். ஒரு ஒயிட் ஹேர் பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இதை நான் பாத்துக்கிறதா அப்படின்னு களத்துல இறங்குவோம். அப்படின்னா என் ஹெல்ப் தேவையில்ல போல அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு பைசனை வந்து தடுக்கிறா, பட் அதை அவளை தூக்கி எறிஞ்சிருக்கு. நான் தான் ஹெல்ப் பண்ணணும் போலியா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து அது கரெக்டா விட்ட போகுவோம். அது தலையிலே ஒரு மெதி தான், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு, ஓ சாரி, நான் முதல்ல உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்ல, தேங்க்யூன்னு சொல்றா. அது முட்டி கீழே விழுந்ததுல இவளுக்கு கையில வலிக்குது. நம்ம ஹீரோ வந்து அது எல்லாத்தையும் ஹீலிங் பண்றா. இதை நீங்களா பண்ணீங்க, நார்மல் ஹீலிங் மேஜிக்கை விட இது டிஃப்ரெண்டா இருக்குன்னு அந்த பொண்ணு கேட்கவும், அது அப்படிதாங்க நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு இது ஆகலையான்னு அந்த சின்ன பையன் வந்து பாக்குறான். இவர் தான் என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ்ங்க, நீங்க யாருன்னு அவன் கேட்கவும், தேங்க்ஸ்லாம் எதுக்கு, என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன், நான் தான் சிவா த ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லவும், வா ஆசம் அப்படின்னு அந்த சின்ன பையன் மட்டும் பாராட்டுறான். நம்ம ஹீரோ அவங்களோட வண்டியவும் சரி பண்ணி கொடுத்துட்டா. சாரி, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நான் இதை காசுக்காக எல்லாம் செய்யல, ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸா இது என் கடமை அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் உங்களுக்கு திரும்ப ஏதாச்சும் செய்யறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி அப்புறம் பார்க்கல, இதை நான் போய் ஃபாரஸ்ட்ல விட்டு தான் நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பைசனுக்குமா ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்கவும், அது பசியில இருக்கா அவ்வளவுதான், மத்தபடி அது எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கூட கருணை காட்டுறீங்க, உங்களை மாதிரி இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்களா இருந்தா உலகமே நல்லா மாறிடும் அப்படின்னு அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு சொல்றா. அந்த பைசனுக்கு சாப்பாடு கொடுத்து இப்போ ஃபாரஸ்ட் குள்ளேயே அனுப்பியிருந்தாங்க. அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ சம்திங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, பட் அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு லீசா சொல்றா. அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு கண்டிப்பா நார்மல் ஹியூமன் இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லீசாக்கு தோணுது. எங்கப்பா இவ்வளவு பெரிய கியூலியா நிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். சாரே நீங்களும் லைன்ல போய் நிக்கிறாங்க. பார்த்தா சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அது கடுப்பாகுது. ஒரு
வழியா ஸ்கூல்ல சைன் பண்ணி நம்ம ஹீரோ அவனுக்கான மெட்டீரியல்ஸையும் வாங்குறான். எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுக்கறதுலயே நம்ம ஹீரோக்கு நாக்கு தள்ளிடுது. நேரா நம்ம இடத்துக்கு போவோம். நான் ரொம்ப டயர்டா இருக்க நம்ம ஹீரோ போனா வெல்கம் ஹார்ட்டோ ஸ்கூல் அட்மிஷன் எப்படி போச்சு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஓவரா வேலை வாங்கிட்டாங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு பசிக்குதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கேப்டன்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சார் சொல்றான். நான் சமைச்சு தரேன் ஃபிளே சொல்லுவோம். காதுல போய் சார் ஏதோ சொல்லுவோம். சரி கேப்டன்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கே போறான்னு ஃபிளே சொல்றா. அடேங்கப்பா சார் ஃபிளேவையே கண்ட்ரோல்ல வச்சிருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபிளேவோட காது டைல் எல்லாம் அவ மறைச்சு விடுறா. சரி லீசாக்கு பண்ண மாதிரியே உனக்கும் எல்லாத்தையும் நான் இன்விசிபிள் ஆக்குறேன், பட் அது அதே இடத்துல தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே கேபிட்டலுக்கு போறாங்க. எங்கப்பா இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்கு அப்படின்னு சார் பாக்குறான். ஆமா அப்படின்னு லீசா சொல்றா. ஆர்டோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சார் கூப்பிடுறா. இப்போ எல்லாருமே ஒரு வழியா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இந்த கேபிட்டல் மொத்தத்தையும் நம்ம சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சார் வந்து அதோட மேப் எடுத்து வைக்குவோம். அப்ப இதுக்காக தான் நீங்க வந்தியா நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம எதிரிகிட்ட ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு, சோ ஃபைட் பண்ண போற இந்த இடத்த பத்தி நம்மளும் டோட்டலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நல்லது அப்படின்னு சார் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோ கூட வந்துட்டு ஆர்டோ நம்ம டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லுவோம். டேட்டிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு பொண்ணு என்ன டேட்டிங் கூப்பிடுறா. சார் அனிமே பார்த்து இதை கத்திருந்திருப்பா, அவளுக்கு இதை பத்தி விவரம் தெரிஞ்சிருக்காது, இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். கேபிட்டல்ல என்னென்ன பிளேஸ்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும். இவங்க மொத்த இடத்தையும் சுத்தி பாக்குறாங்க. அப்படியே ஜாலியாவோ என்ஜாய் பண்றாங்க. ஒரு செயின் வைக்கிற ஷாப் இருக்கு. சார் போயிட்டு அதுல ஒரு நெக்லஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இந்த நெக்லஸ் நாங்க எடுத்துக்கிட்டோம் நம்ம ஹீரோ சொல்றான். சார் நான் செல்லம் கொடுத்து ஓவரா ஸ்பாயில் பண்றேன், இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே சார் போடாத, யார் மலையாச்சும் மோதிர போறா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்தா. சார் போயிட்டு அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு மேல மோதுரா. சாரி நான் அவசரமா போயிட்டு இருந்தா கவனிக்கலன்னு அந்த ஒயிட் ஹேர் பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ அங்க வரவும் இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோமான வா கேக்குறா. இல்ல நான் இப்பதான் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நம்ம ஹீரோ சொல்றான். உன் ஃபேஸ் நான் பார்க்கல, பட் நான் ஒன்னு சென்ஸ் பண்ணிருக்கேன், உன்கிட்ட இருந்து மானா ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்னு வா சொல்லுவோம். என்னோட மானா லெவலே 2 தான், என்ன கலாய்க்கிறீங்களான்னு கேட்குவோம். இப்ப இல்லன்னு வா சொல்லுவோம். நான் ஏன் போய் சொல்ல போறேன் நம்ம ஹீரோ கேட்கறான். சரி என்ன மன்னிச்சிருங்கன்னு வா சொல்லுவோம். இங்க அவசரமா தானே போயிட்டு இருந்தீங்க நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. என்னாச்சு சார் நம்ம ஹீரோ கேட்குவோம். இவ்வளவு பார்த்தா சம்திங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, பட் அது என்னன்னா சொல்ல தெரியலன்னு சார் சொல்லுவோம். இதையே தான் லீசாவும் சொன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எப்படி இருந்தா நான் நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டக்குன்னு ஃபெயில் ஆகி திரும்பவும் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லீசாவும் சரி சாருமே சரி இந்த ஒயிட் ஹேர் பொண்ணை பார்த்து ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. அதுக்கு நம்ம பேட் பர்சன் இல்ல, அவகிட்ட சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப ராயல் அகாடமியில ஜாயின் பண்ண போறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.